தமிழகத்தில் பன்றிக் காய்ச்சல் பரவி வருவதாக சொல்லப்படும் நிலையில் அது குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்கின்றார் சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன். நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் அவர் பகிர்ந்து கொண்ட தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்தில் பன்றிக் காய்ச்சல் பரவி வருவதாக சொல்லப்பட்டு வரும் நிலையில் தமிழக அரசு தற்போது எடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக பேசுவதற்காக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். தற்போது பன்றிக் காய்ச்சலை தடுப்பதற்கு அரசு எடுத்து வரும் தடுப்பு நடவடிக்கைகள் என்னென்ன? இந்த ஃபஸ்ட்டு என்னென்னாக்கா, இப்போ இந்த பன்றிக் காய்ச்சல் தடுப்பதற்கு நமக்கு தேவையான மாத்திரைகள் இருக்குது. ஆல்மோஸ்ட் 13.84 லட்சம் டேமிஃப்ளூ இருக்குது. பொதுமக்கள்கிட்ட எங்களோட வேண்டுகோள் என்னென்னா, பன்றிக் காய்ச்சலுங்க ஒரு வகையான வைரஸ் காய்ச்சல். குறிப்பாக அதை உடனடியாக நம்ம மருந்து கொடுத்த உடனே இந்த ஒசல்டாமாவிர், ஃப்ளூவிரோ இல்லை டைமிஃப்ளூ போன்ற மாத்திரைகள் சாப்பிட்டா உடனடியாக அது நின்றுடுறது. செகண்ட், இதை பரவாமல் தடுக்க இந்த தரம் நமக்கு குடியாத்தம் பகுதியை தவிர பாக்கி எல்லா பகுதியிலும் அந்த பருவ காலங்களில் அங்கே ஏற்படும் காய்ச்சலாக தான் இது வந்திருக்கே தவிர, அதை பரவாமல் தடுக்க கை கழுவும் பழக்கத்தை பாப்புலரைஸ் பண்ணோம். இது உலக சுகாதார நிறுவனம் 80 விழுக்காடு இதனால் பரவுறது தடுக்கிறதுன்னு சொன்னதுனால இப்போ எல்லா பள்ளிகள் மூலமாக அதையும் நம்ம இன்டென்சிவாக பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி அதுக்கான பேம்ப்ளெட்ஸ் அந்தந்த பகுதியிலையும் நம்ம கொடுத்துட்டுருக்கோங்க. சார், இப்போ அந்த காய்ச்சல் பாதிக்கப்பட்டோடனே எடுத்தோடனே நேரடியாக தனியார் மருத்துவமனைகளுக்கு போய் சிகிச்சை பெறுறாங்க. அரசு மருத்துவமனைகளுக்கு டைரெக்டாக வர்றதுக்கு மக்கள்கிட்ட எந்த மாதிரியான விழிப்புணர்வு ஏற்படும்? இல்லை, இப்போ காய்ச்சல் நார்மலாக பார்த்தா காய்ச்சலுக்கு அரசு மருத்துவமனையில் நிறைய பேர் வராங்க. இப்போ தனியார் மருத்துவமனைக்கு போகும்போது உடனடியாக அவங்க மூலமாகவும் டைமிஃப்ளூ கொடுக்க ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அனைத்து அரசு மருத்துவமனையிலும் தேவையான டைமிஃப்ளூ மாத்திரை இருக்குது. 21 இடங்களில் இந்த பரிசோதனை மையங்கள் இருக்குது. அரசு மருத்துவமனையில் தேவையான மருந்து இருக்குது. தனியார் மருத்துவர்களுக்கு துணை இயக்குனர் சுகாதாரம் வாயிலாக இலவசமாக மருந்து அவங்க கேட்டால் வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுத்திருக்கோம். குறிப்பாக இந்த பன்றிக் காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் இந்த கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளை பாதிக்காத வகையில் ஏதேனும் சிறப்பு ஏற்பாடுகளை தமிழக அரசு மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பாக என்னன்னாக்கா, இந்த ஹை ரிஸ்க் குரூப்னு சொல்கிறது முதியோர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், அதே மாதிரி டயபெட்டிஸ், இரத்த சோகை போன்ற, அதே மாதிரி இம்யூனோ காம்ப்ரமைஸ் பொசிஷனில் இருக்கிற கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் போன்றவர்களுக்கு இது பாதிக்கக்கூடும். ஆனால் அந்த மாதிரி பீப்புள் உடனடியாக அறிகுறி வந்த உடனேயே இந்த டைமிஃப்ளூ மாத்திரையை தொடங்க வேண்டும். இந்த அறிவுரை எல்லாருக்கும் பண்ணியிருக்கோம்.